بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்தினால் ஏற்படுவதற்கு முன்பு என்னென்ன அடையாளங்கள் வெளிப்படும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வரோம். அதிலே நாம் நேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை கியாமத்தினுடைய அடையாளங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கடுத்ததாக இன்ஷிகாகுல் கமர், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து காஃபிர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னால், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் சத்தியமானதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்து காட்டணும், ஏதாவது ஒரு அத்தாட்சி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நபிகள் நாயகம் சாசம் அந்த மக்கள்கிட்ட கோரிக்கையை ஏற்று அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கையான சந்திரனை பிளந்து காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோஜிசா என்று சொல்லக்கூடிய அற்புதத்தை கொடுத்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளந்து காட்டினார்கள். இது பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சூரா கமர் என்கின்ற 54வது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் 2வது வசனத்தில் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் வயரௌ ஆயத்தன் யுரிது வயகூலு ஸஹ்ருன் முஸ்தமிர். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், மறுமை வந்துவிட்டது, கியாமத்து வந்துவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. அவர்கள் ஏதேனும் ஒரு அத்தாட்சியை கண்டால் அவர்கள் அதை புறக்கணித்தவர்களாக கூறுகிறார்கள், தொடர்ந்து வரக்கூடிய சூனியம் என்று. இது நாள்தோறும் வரக்கூடிய சூனியம் மாதிரி தான் ஒன்று என்கின்ற மாதிரி என்ன செய்தாங்க அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்கள்கிட்ட காட்டிய அந்த அத்தாட்சியை என்ன செய்தாங்க? புறக்கணித்து விட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளல. இது பற்றி புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, 3866 நம்பர் ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மக்கா வாசிகள் நபிகள் நாயகம் சாஸ்மட்ட சொல்றாங்க, நீங்க ஏதாவது ஒரு அத்தாட்சி நினைச்சீங்க எங்களுக்கு காட்டுங்கன்னு. இப்போ நபிகள் நாயகம் சாஸ்ம அவர்கள் என்ன செய்தாங்க? ஃபாராஹுல் கமர ஷிக்கத்தைன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள். ஹத்தா ரஅவ் ஹிரான் பைனஹுமா, சந்திரனுக்கு மத்தியிலே ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த மலை இருந்தது என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரில வருது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சந்திரனை பிளந்து காட்டினான். ஆக சந்திரனை பிளந்தக்கூடிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றார்? இது கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் சொல்றான், இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், கியாமத்தினாலே நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். ஆக சந்திரன் பிளந்ததும் என்ன கியாமத்தினாலுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்றத நாம இதன் மூலமாக அறிகிறோம். அதற்கடுத்து பாருங்க, 3வது அடையாளம் நபிகள் நாயகம் சாஸ்ம் அவர்கள் கியாமத்து நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய அடையாளங்களை பற்றி தெரியும் போது ஒரு அடையாளத்தை தெரியப்படுத்தினாங்க. அது என்ன? மௌத்து நபியில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் சாஸ்முடைய மரணம். நபிகள் நாயகம் சாஸ்முடைய மரணம் கூட என்ன கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது பற்றி புகாரியில
3176 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸை அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, தபூக் போர்க்களத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோளிலான கூடாரத்தில் இருந்தார்கள். அப்போது சொன்னார்கள், ஃபகால உது சித்த பைன யதி ஸா, கியாமத் நாளைக்கு முன்னாடி 6 அடையாளங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொன்னாங்க. முதல்ல அந்த எந்த அடையாளத்தை சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? மௌத்தின்னு சொன்னாங்க, என்னுடைய மரணம். கியாமத் நாளைக்கு முன்னாடி 6 அடையாளம் ஏற்படும். அதுல என்ன? என்னுடைய மௌத்து. ரெண்டாவது என்ன? சும்ம ஃபது பைத்துல் மக்தசி, பிறகு பைத்துல் மக்தஸ் என்ன செய்யப்படும்? வெற்றி கொள்ளப்படும். சும்ம மௌதானுன் யஹுது ஃபீக்கும் கக்வாசில் கனமி, எப்படி ஆடுகளுக்கு ஒரு வகையான நோய் வருமோ அப்படிப்பட்ட கொள்ளை நோய் உங்கள் மத்தியில் வரும். அதிலே அதிகமான பேர் என்ன செய்வாங்க? அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு மரணிப்பார்கள். பிறகு நபிகள் நாயகம் சாசம் 4வதாக ஒரு அடையாளம் சொல்றாங்க, சும்ம இஸ்தஃபாதத்துல் மாலி ஹத்தா யுக்த ரஜுல மிஅத தீனாரின் ஃபயதுல்லு சாஹிதன். நபிகள் நாயகம் சாசம் சொல்றாங்க, 4வது அடையாளமாக மக்கள்கிட்ட கியாமத் நாளைக்கு முன்னாடி என்ன ஆகும்னு சொன்னா, செல்வம் கொளிக்கும், செல்வம் அதிகமாகிடும். எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதன் கிட்ட 100 தீனார் இருக்கும். தீனார்னா என்ன? தங்க காசு. 100 தீனார் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தங்க காசுகள் இருந்தும் கூட அவன் என்ன செய்வான்? அதை ஒரு சாதாரணமாக நினைப்பான். அதை கொண்டு அவன் திருத்தி கொள்ள மாட்டான். பிறகு நபிகள் நாயகம் சாசம் 4வதாக ஒரு அடையாளம் சொல்றாங்க, சும்ம ஃபித்னத்துன் லா யுப்கா பைத்தும் மினல் அரபி இல்லா தஹலத்துஹு, பிறகு ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு ஃபித்னா உண்டாகும். அந்த ஃபித்னா அரபனுடைய எந்த ஒரு வீடுகளிலும் நுழையாமல் இருக்காது. அது அரபுகளுடைய வீடுகளில் அந்த ஃபித்னா நுழையும் என்று சொன்னார்கள். பிறகு 6வதாக ஒரு அடையாளம் சொன்னாங்க, சும்ம ஹுத்னத்துன் தகூனு பைனக்கும் வ பைன பனில் அஸ்ஃபர், உங்களுக்கும் ரோமர்களுக்கும் மத்தியில் என்ன செய்யும்? நீங்க உடன்படிக்கை செய்திருப்பீங்க. ஆனால் அந்த ரோமபுரியர் என்ன செய்வார்கள்? உங்களுடைய அந்த உடன்படிக்கையை மீறுவார்கள். அவர்கள் 80 கொடிகளுக்கு கீழ் உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக வருவார்கள். ஒவ்வொரு கொடிக்கு கீழும் இல்ல 12,000 பேர் என்ன செய்வாங்க? போர் வீரர்களாக வந்து உங்களை எதிர்த்து போரிடுவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாசம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குது? நபிகள் நாயகம் சாசம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்க, அவங்களுடைய மரணம் என்பதும் என்ன? கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றதை நபிகள் நாயகம் சாசம் இந்த ஹதீஸ்ல தெரியப்படுத்துறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்ன? கியாமத் நாளைக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் தெரியப்படுத்துது. ஆக நபிகள் நாயகம் சாசம் மரணிக்கக்கூடியவங்க தான், அவங்களுக்கு மரணம் என்பது இருக்கிறது அப்படின்றதை நாம இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தில் 34வது வசனத்திலையும் 35வது வசனத்தில் சொல்றான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த் அஃபஇம் மித்த ஃபஹுமுல் காலிதூன். அல்லாஹ் கேட்கிறான், முஹம்மதே, உமக்கு முன்ன ஏதாவது மனிதர் நித்திய ஜீவனாக இருந்தாரா? நீங்க மட்டும்தான் மரணிக்கிறவங்க, அவங்க எப்போதுமே நிலையா இருக்கக்கூடியவங்களா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது தான். நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், உமக்கு முன்னாடி சென்ற மக்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னத்துன் வ இலைனா துர்ஜஊன், நாம் உங்களை என்ன செய்கிறோம்? நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை பரீட்சிப்பதற்காக சோதிக்கிறோம். வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் எங்கள் பக்கமே திரும்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்கிறான். அப்ப இதன் மூலமா தெரியுது நபிகள் நாயகம் சாஸ்மர் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இதை நம்ம ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, பொதுவா முஸ்லீம்களை சில என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மரணிக்கல, அவங்களுக்கு மரணம் வராது அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க? நபிகள் நாயகம் சாஸ்மம் தொடர்பாக தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்க மரணிக்கக்கூடியவங்க தான். அவங்களுடைய மரணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயும் பல ஆயத்துக்களை தெரியப்படுத்துறான். இது தொடர்பாக பல ஹதீஸுகளையும் வருது. மேற்கொண்டு என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் என்பது என்ன? கியாமத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இது நடந்தா தான் என்ன? கியாமத் என்பதும் வரும் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பாருங்க, கியாமத்தினுடைய அடையாளங்கள்ல 4வது அடையாளமாக நபிகள் நாயகம் சாஸ்மம் அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளம் ஹதீஸ்கள்ல பல்வேறு விதத்தில் வந்திருக்கு. அதுல 4வது ஒரு அடையாளம் பாருங்க. நபிகள் நாயகம் சாஸ்மம் சொல்றாங்க, சும்ம ஃபத்வ பைத்துல் மக்தசி, பிறகு பைத்துல் மக்தஸ் நீங்க என்ன செய்வீங்க? வெற்றி கொள்வீங்க. என்ன அர்த்தம்? பலஸ்தீனத்தை நீங்க என்ன செய்வீங்க? கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஸ்மம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அடையாளம் நபிகள் நாயகம் சாஸ்மம் இந்த முன்னறிவிப்பு
உமர் ரதியல்லாஹுடைய கிலாஃபத்தில் என்ன செய்தது, நடந்தது. ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு உமர் ரதியல்லாஹு கலீஃபாவாக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய படை என்ன செய்கிறது, பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தை கைப்பற்றுகிறது. அங்க இருக்கக்கூடிய யூதர்களையும் கிறிஸ்துவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை தோல்வியுற செய்து அவர்கள் மீது என்ன செய்யறாங்க, அவர்களை வெற்றி கொண்டு அந்த பள்ளி என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் தங்களுடைய அந்த ஆலமியின் கீழ் கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆக இதுவும் என்ன, நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொன்ன முன்னறிவிப்புகள்ல ஒண்ணே, பைத்துல் முக்கத்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பலஸ்தீனத்தை நீங்க என்ன செய்வீங்க, வெற்றி கொள்வீங்க. இது சஹாபாக்கள் காலத்துல நடந்துச்சு அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆக இதுவும் என்ன, கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமாக இருந்தது. அதுக்கடுத்து பாருங்க, 5வது அடையாளம் தாவுன் அம்வாஸ். அம்வாஸ்னு சொன்னா பலஸ்தீனத்திலிருந்து, அதாவது ரம்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது பலஸ்தீனத்துக்கு பக்கத்துல. அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு பேர் தான் என்ன, அம்வாஸ். அந்த அம்வாஸ் என்ற இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பான ஒரு பெரிய கொடிய நோய் வரும், கொள்ளை நோய் வரும். அந்த நோயில அதிகமான பேர் மரணிப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தாங்க. பாத்தீங்களா, நம்ம கூட பார்த்தோம் புகாரில் ஒரு ஹதீஸ் என்ன, சும்ம மௌதானுன் யாஹுது ஃபீக்கும் கக்வாஸில் கனமி. எப்படி ஆடுகள் ஒரே அடியாக அந்த நோய் பிடித்த அந்த ஆடுகள் மந்த மந்தையாக சாகுமோ, அது போன்று ஒரு கொள்ளை நோய் உங்கள் மத்தியில் வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இது நடந்தது. எப்போ நடந்தது, ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு உமர் ரதியல்லாஹுடைய கிலாஃபத்தில் பைத்துல் முக்கத்தஸை வெற்றி கொண்ட பிறகு இந்த நோய் வந்தது. இந்த நோயினால, இந்த நோய் எப்படி பரவுச்சுன்னு சொன்ன, பலஸ்தீனத்திலிருந்து சிரியா வரைக்கும் என்ன இந்த நோய் பரவுச்சு. இந்த நோயில 25,000 பேர் என்ன செய்தாங்க, மரணித்தார்கள். அதுல பல சஹாபாக்களும் இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அமீனு ஹாதில் உம்ம, இந்த சமுதாயத்தினுடைய நம்பகமானவர்கள் அமீர் என்று சொன்னார்களே, அபு உபைதா இப்னு ஜர்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த நோயினால தான் என்ன செய்தாங்க, மரணித்தார்கள் என்பதையும் நாம பார்க்கிறோம். ஆக கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல இதுவும் ஒன்று என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த சந்திரன் பிளந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம், அதே மாதிரி ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டு அதிகமான மக்கள் மரணிப்பார் என்று சொன்னார்களே, இந்த அடையாளங்கள்லாம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது. அப்ப நேற்று நம்ம பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள்ல சிலது நடந்து முடிந்து விட்டதாக இருக்கிறது, முற்று பெற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளங்கள் தான் என்ன செய்தோம், பார்த்தோம். அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னாங்க. அந்த அடையாளங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கப்துல் இல்மி வ ஸுஹூருல் ஜஹல், அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து என்ன செய்வா, மார்க்க கல்வியை உயர்த்தி விடுவான். வ ஸுஹூருல் ஜஹல், இந்த உலகத்தில் மார்க்க கல்வி உயர்த்தப்பட்ட காரணத்தினால மக்கள் மத்தியில் என்ன செய்யும், அறியாமை பெருகிடும். இது தொடர்பாக நம்ம பல முன்னறிவிப்புகளை பார்க்கிறோம். புகாரில் வரக்கூடிய 80வது நம்பர் ஹதீஸ், அந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் அஸ்ராத்தி ஸாஅத்தி ஐ யுர்ஃபஅல் இல்ம், கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டு விடும். வயஸ்புத்துல் ஜஹல், அறியாமை உறுதிப்பட்டு விடும், அறியாமை இந்த உலகத்தில் பரவிடும். வைஷ்ரபுல் ஹமர், மக்கள் என்ன செய்வாங்க, மதுவை அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயத்ஹரு ஸினா, விபச்சாரம் பெருகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த அடையாளம் என்ன, நாம இந்த அடையாளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம். இது காலம் செல்ல செல்ல கியாமத் நெருங்க நெருங்க என்ன, இந்த அடையாளம் நாம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மார்க்க அறிவு என்பது மிகவும் என்ன, மார்க்க அறிவே இல்லை என்ற அடிப்படையில் ஆகி போச்சு. இன்னைக்கு மக்கள் மத்தியில அறியாமை தான் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, மதுவை அருந்தக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, மதுவை அருந்தாதெல்லாம் என்ன செய்ய முடியும், எண்ண முடியும். அந்த அளவுக்கு குடிகாரங்கள் பெருகி விட்டார்கள். அதே மாதிரி வயத்ஹரு ஸினா, விபச்சாரம் என்பது பெருகிவிட்டது என்பது நம்ம என்ன செய்கிறோம், இதிலிருந்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி அறிவை உயர்த்தப்படுவது முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, கியாமத் நாளுடைய அடையாளங்கள் ரசூலா சொல்லும்போது, யதகாரபு ஸமான், காலம் என்ன செய்யும் தெரியுமா, ரொம்ப நெருங்கிடும். எப்படின்னு சொன்னா, ஒரு வாரம் ஒரு மாதம் என்ன செய்யும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் வரை ஓடும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று ஓடும், ஒரு நாள் என்பது ஒரு மாதம் என்பது என்ன, மிக விலகுவாக ஓடிடும், ஒரு வாரம் மாதிரி தெரியும். அப்ப அந்த அளவுக்கு காலங்கள் என்ன, மிக நெருக்கமாயிடும் அப்படின்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களை ஒன்றாக சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வயுக்பதுல் இல்ம்,
மார்க்கத்தினுடைய கல்வி அறிவு என்ன செய்யப்படும்? உயர்த்தப்பட்டுவிடும். வதத்ஹருல் ஃபிதன், மக்கள் மத்தியில குழப்பங்கள் அதிகமாக தோன்றும். வயல்க ஷுஹ், மக்கள் மத்தியில கஞ்சத்தனம் பெருகிடும். வயக்துருல் ஹரஜ், ஹரஜ் அதிகமாயிரும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், காலு வமல் ஹரஜ், அல்லாஹ்வுடைய தூதரே ஹரஜ் என்று சொன்னால் என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கத்ல். அல் ஹரஜ் என்று சொன்ன கொலை. ஒரு மனிதன் கொல்லப்படுவான். ஏன் கொல்லப்படுவான், எதுக்கு கொல்லப்படுவான் எதுவுமே தெரியாது. ஆனா கொலைகள் பெருகிடும் அப்படின்றது நாம பார்க்கிறோம். ஆக இந்த அடையாளங்களை என்ன இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயத்துல மார்க்க கல்வி என்பது குறைந்திடும், அதை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுவான் என்பது எப்படி? எப்படி அல்லாஹ் மார்க்க கல்வியை உயர்த்துவான்? எப்படி மார்க்க கல்வி இங்கிருந்து உயர்த்தப்பட்டுடும்? எப்படி அறியாமை பெருகும் அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா, நாம சொன்ன இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் விளக்கமாக ஒரு ஹதீஸ் புகாரியில 100வது நம்பர் ஹதீஸ் வருகிறது. அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திதான் யன்ததியு மினல் இபாத். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, இந்த கல்வி அறிவை மார்க்க கல்வியை ஒரே அடியாக மனிதனிடத்தில் என்ன செய்யறதில்ல, உயர்த்துறதில்ல. அல்லாஹ் தஆலா மார்க்க கல்வி என்ன செய்யறதில்ல, மனிதர்களிடத்திலிருந்து ஒரே அடியாக உயர்த்துவதில்லை. மாறா என்ன செய்யறா, வலாக்கின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா. அல்லாஹ் மார்க்க கல்வி எப்படி உயர்த்துறான் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மார்க்க கல்வியை சுமக்கக்கூடிய அறிஞர்களுக்கு மரணத்தை கொடுப்பதன் மூலமாக, அவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கல்வியை உயர்த்தி விடுகிறான். இப்ப என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து மார்க்க கல்வி எடுத்துடுவான். எப்படி மார்க்க கல்வி எடுக்கப்படும்? இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரே அடியா மார்க்க கல்வி என்ன செய்யறது இல்ல, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கிறது இல்ல. மாறாக அந்த மார்க்க கல்வியை சுமந்த மார்க்க அறிஞர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், மௌத்த கொடுக்கிறான். இப்படியாக மார்க்க அறிஞர்கள் மரணித்து விடுவார்கள். ஹத்தா இதா லம் யுப்கி ஆலிமன், எந்த நிலைன்னு சொன்னா, இது எப்போ வரைன்னு சொன்னா, அல்லாஹ் மார்க்க அறிஞர்களுக்கு மௌத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுவதன் மூலமாக மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டு விடும். பிறகு எந்த ஒரு ஆலிம் என்ன செய்ய மாட்டாரு, இருக்க மாட்டார். இத்தகதன் நாஸ் ருஹூசன் ஜுஹாலா வசுஇலு, மக்கள் பிறகு என்ன செய்வாங்க, மக்கள் அறிவிலிகளை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். யார? மார்க்க கல்வியை பத்தி தெரியாதவங்க, குரான சரியா ஓத தெரியாதவங்க, மார்க்க சட்டங்களை விளங்காதவங்க, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி அறியாதவர்கள், இப்படிப்பட்ட கேடர்களை, இப்படிப்பட்ட மூடர்களை, இப்படிப்பட்ட முட்டாள்களை மக்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அது மட்டுமா, அவரிடத்திலே கேட்பார்கள், அவர்கள் மார்க்க தீர்ப்பை மக்கள் அந்த மூடர்கள்ட்ட போய் கேட்பாங்க, அந்த முட்டாள்கள்ட்ட போய் கேட்பாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க, மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. எப்படி? எந்த ஒரு மார்க்க ஞானமும் இல்லாம சும்மா அப்படியே காத்துல விடுற மாதிரி என்ன செய்வாங்க, கேட்பதற்கு உடனே இது அப்படி, இதுக்கு அதுன்ற மாதிரி என்ன செய்வாங்க, எந்த ஒரு ஞானமும் இல்லாம தவறான தீர்ப்புகளை அளிப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி இந்த மூடர்கள், இந்த முட்டாள்கள் என்ன செய்வாங்க, தானும் வழிகட்டு யார் அவங்க கிட்ட மார்க்க தீர்ப்பை கேட்கிறாங்களோ அவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சாஸ்மர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த நிலையை நம்ம என்ன செய்யறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்க விஷயங்களை பேசக்கூடியவங்களுக்குலாம் என்ன ஒரு வரம்பெல்லாம் கிடையாது. யாருமே என்ன செய்யலாம், கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, யாருமே மக்கள்கிட்ட அதிகமா பேச ஆரம்பிச்சு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களாம் என்ன பயான் பண்ணலாம், அவங்களாம் பேசலாம். இப்ப மக்களை எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, மார்க்கத்தினுடைய விஷயங்களை ஒருத்தர் நல்லா பேசிட்டாருன்னா, ஒருத்தர் நல்ல மனசை கவர்ற மாதிரி பேசுறாருன்னா, கொஞ்சம் லாஜிக்கா பேசிட்டாருன்னா அவர் பெரிய ஆலிம்பா. உடனே என்ன பண்றது, அவர்கிட்ட போய் கேட்குவார் மார்க்க தீர்ப்புகள்லாம். அவருக்கு ஒழுங்கா மார்க்கத்தை பற்றி தெரியாது, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி தெரியாது. ஆக இதுதான் என்ன, அந்த மனிதன் அறியாம இருக்கும்போது என்ன செய்யறான், மக்கள் அவங்க கேட்கும் போது அவன் தன்னை தலைவர் மாதிரி ஆக்கிடுறாங்க. மக்கள் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு அவன் மார்க்க தீர்ப்பு இல்லாம என்ன செய்வான், ஃபத்வா கொடுப்பான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதுவும் என்ன, கியாமத் நாளுடைய அடையாளம். இந்த அடையாளம் என்ன, இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. மார்க்க அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்க அறிஞர்களை தேட வேண்டிய நிலை இருக்கிறது. மார்க்க தொடர்பான விஷயங்களை கேட்பதற்கு அப்படிப்பட்ட உண்மையான அறிஞர்களை தேட வேண்டிய நிலை இருக்குது. ஏன், இது கியாமத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மார்க்க அறிஞர் என்ன செய்யறான், உயர்த்தி கொள்றான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஹதீஸ் துறையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் கலையில ஒரு ஆழ்ந்த ஞானம் உள்ளவர் சொன்ன என்ன செய்ய முடியல,
ஒருத்தவரையும் கையை காட்ட முடியல. மார்க்க தொடர்பான அக்கீதாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சொன்னா அந்த பிரச்சனையை கொண்டு போறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆலிம் இருக்கிறாருன்னா அப்படியும் இல்லை. அந்த அளவுக்கு என்ன இன்னைக்கு நம்ம மக்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது, மார்க்க தொடர்பான அந்த விழிப்புணர்வே இல்லாம முட்டாள்களை எல்லாம் அறிவிலிகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் மார்க்குன்னு சொல்லி மக்கள் விளங்கி வச்சுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, மக்கள் சில முட்டாள்களே தங்களுடைய தலைவர்களாக ஆக்கி கொண்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க மார்க்க விஷயம் தொடர்பா. அதற்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. எப்படி பதில் சொல்லுவாங்க? ஃபஃப்து பிகைரி இல்மின், எந்த ஒரு ஞானமும் இல்லாம பதில் சொல்லுவாங்க. எப்படி? இவ்வாறு சொல்வதன் மூலமாக வதல்லு அதல்லு, அவங்களும் வழிகெடுப்பாங்க மற்றவர்களையும் வழிகெடுப்பாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் தன்னுடைய கையில படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் என்ன? 60 அடின்னு சொல்லி ஹதீஸ்கள்ல வருது. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் சூரியனையும் சந்திரன் என்ன செய்வான், வானத்தையும் பூமியும் தன்னுடைய கையில வைப்பான்னு சொல்லி வருது. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், தமிழ்நாட்டில் இது எந்த அளவுக்கு பாருங்க, முட்டாள்கள்லாம் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. ஒரு நபர் கேட்கிறார், அல்லாஹ் தாலா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சான், அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 அடி. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய கையில் வந்து வானம் பூமி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்போ அல்லாஹ்வுடைய கைய அளவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒருத்தர் கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுதுன்னா, மார்க் அறிஞர்னு சொல்றவங்களே, அதாவது நல்ல விளங்கிக்கணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மார்க் அறிஞர்னா என்ன, மதரசால போய் 5 வருஷம் படிச்சுட்டோம் 8 வருஷம் படிச்சுட்டோம், இது பேர் மார்க் அறிவு கிடையாது. மார்க்க ஞானம் என்பது என்ன? ஒரு மனிதன் அதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பது, அதிலே ஒரு மனிதன் என்ன செய்யறது, அதிகமான விஷயங்கள் ஆய்வது, இதுதான் மார்க்க அறிவை. தவிர ஒருத்தர் ஒரு மதரசால படிச்சுட்டாருன்றதுனால என்ன ஆயிட மாட்டாரு, மார்க்க அறிஞர் ஆக முடியாது, மார்க்கத்தை தெரிந்து கொண்டவராக ஆக மாட்டார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே என்ன பதில் சொல்லப்படுது, அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் 60 அடி. அதே மாதிரி அல்லாஹ் வானத்தை பூமியை நாளைக்கு மறுமையில் கையில் வச்சிருப்பான். அப்போ எப்படி விளங்கி கொள்ள வேண்டும்னா, இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் எந்த பொருளை பிடிப்பானோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வான், தன்னுடைய கையை கூட்டிக்கிடுவான், தன்னுடைய கையை குறைச்சிக்கிடுவான். அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டியதா இதுதான் அல்லாஹ் பேசக்கூடிய முறையா, இதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எப்பொருளுமே கிடையாது, அவன் கேட்கக்கூடியவன், அவன் பார்க்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை போய் அவன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் தன்னுடைய கற்பனைக்கு வந்ததுல தன்னுடைய சிந்தனையில வர்றதெல்லாம் எடுத்து சொல்றான். என்ன செய்யறான், இப்படி சொல்வதன் மூலமாக மக்களை வழிகெடுக்கிறான். அவனும் வழிகட்டு போறான், மக்களையும் வழிகெடுக்கிறான். ஆக இப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும், நாம நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மார்க்க தொடர்பான விஷயங்களை யாரிடத்துல கேட்டா சரியா இருக்குமோ அப்படிப்பட்ட மார்க்க அறிஞரிடத்துல போய் சென்று கேட்கணும் அப்படின்றதையும் இந்த இடத்துல கவனத்தில் வச்சுக்கிடணும். ஆக பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை இவங்க என்ன செய்யல, அறிய வேண்டிய விதத்தில் அறியலை என்று சொல்கிறான். அதுதான் என்ன இங்க நடக்குது. ஆக அல்லாஹ்வை பற்றிய ஒரு மனிதனுக்கு இங்க என்ன செய்யல, தெரியல. ஆக இப்படிப்பட்ட முட்டாள்கள் மனிதன் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள், இங்க தமிழக முஸ்லிம்கள் தங்களுடைய தலைவர்களாக அவங்க சொல்லக்கூடியதான் மார்க்ன்ற மாதிரி செய்து வச்சிருக்காங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சம்பவம் பாருங்க, நம்ம மக்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஇல்முன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மார்க்க ஞானம் இல்லாமல் நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லலாம் நமக்கு தெரியப்படுத்துறான். ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ்வை பற்றி அவனுடைய மார்க்கத்தில் எப்படிலாம் விளையாடுறாங்க பாருங்க. ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்தது. என்னன்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மாசம் வந்து இத்தா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறார். அவரும் வந்து மார்க்கத்தை படித்தவருன்னு சொல்லிக்கிறார். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, யாரேனும் ஒரு பெண்மணி அவங்க கிளவியாக இருந்து அந்த மாதவிடாய் முற்று பெற்றுச்சுன்னு சொன்னால், அவங்க கிளவியாக இருந்தால் என்ன, அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்கன்னா 3 மாதம்தான். எதுக்கா, என்னங்க ஆதாரம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 234 வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன 4 அஷ்ஹுரின் வஅஷர். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான், உங்களில் யாருக்கேனும் அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க சொன்னால் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய அந்த கணவனுக்காக அவங்க இத்தா இருக்கணும். எத்தனை நாள்? 4 மாதம் 10 நாள். இஸ்லாமிய அந்த மாதத்தில் 4 மாதம் 10 நாள் என்ன செய்யணும், இத்தா இருக்கணும். அது கிளவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படித்தான் இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகிறான். ஆனால் ஏன் இவங்க 3 மாதம் எதுக்கு சொல்கிறாங்க? கிளவின்னு சொன்னால் அவங்களுக்கு 3 மாதம் எப்படி இத்தா வரும், கணவன் இறந்துட்டா அப்படின்றதுக்கு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தலாக் என்கின்ற 64வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தை சொல்கிறான்,
வல்லாஹி யஸ்னா மினல் மஹீத் மின் நிசாயிக்கும் இன் இர்தப்தும் ஃபஇத்தத்துஹுன்ன 3 அஷ்ஹுரின் வல்லாஹி லம் யஹித்னா. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், உங்களில் யாருக்காவது அந்த மாதவிடாய் ஏற்படவே படாது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அவர்கள் கிழவியாக ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும்? 3 மாதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன விளங்கிட்டாங்கன்னா, கிழவியாக இருந்தால் அவங்க கணவன் இறந்துட்டா கூட என்ன இத்தா 3 மாதம் தான் அப்படின்னு விளங்கி வச்சுட்டாங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறது யாரை பற்றி? ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை தலாக் விடுறான், தலாக் சொல்கிறான். அப்போ அந்த பெண் மாதவிடாய் இதெல்லாம் முடிஞ்சு போய் அவங்க கிழவியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்துக்குள்ள வசனம் அது தொடர்பான சட்டத்தின் இந்த வசனம் சொல்லுது 3 மாதம் என்பது. அல்லாஹ் 4 மாதம் 10 நாள் என்பது என்ன? அது ஒரு பொதுவான வசனம். இந்த சட்டத்தை கூட தெரியாம என்ன மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க? தவறான தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துல அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் கூட என்ன இல்லை, அச்சம் இல்லை அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆக மிக்க அல்லாஹ்வுடையார்களே, மார்க்க தொடர்பான விஷயத்துல நிதானம் வேணும். மார்க்கத்தை பற்றி சரியா அறிந்திருக்கக்கூடிய அறிஞர்களை கண்டு நம்ம என்ன செய்யணும்? அவங்க கிட்ட நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். அவர்களோடு நம்ம அந்த விஷயங்களை கேட்கணும். அதை விட்டுட்டு மார்க்கத்தை பேசுறவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது? நாம மார்க்க தீர்ப்பை கேட்டேன்னு சொன்னா அது நமக்கு தவறான உதாரணமாகத்தான் அமையும். நாமளும் வழிகடுவோம், அவங்க சொல்றதுனால நம்ம வழிகட்டு போவோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, நம்ம இங்கே இன்னொரு இடத்துல விளங்கிக்கணும். மார்க்க விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை அறிவதுன்னு என்ன, எப்படி மார்க்க கல்வி அறிவது என்பது என்ன, இன்னைக்கு ரொம்ப சாதாரணமான ஆகி போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மார்க்கத்தினுடைய இதை பற்றி பேசுறதுக்கு, மார்க்க கல்வியை சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. அவர் யாராக இருந்தாலும் என்ன பேச வந்துட்டா போதும். அரபி தெரியலனா கூட பரவாயில்ல, பேச வந்துட்டா என்ன அவங்கெல்லாம் என்ன மார்க்கத்தை சொல்லலாம். ஆனால் நீங்கள் பாருங்க, சாதாரண இந்த உலக கல்விக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒருத்தவன் டாக்டர் பட்டம் படிக்காமல் என்ன செய்ய மாட்டான்? வைத்தியம் பார்த்தா அவன் போலி டாக்டர். ஒருத்தவன் முறையாக எந்த ஒரு கல்வி இந்த உலகத்தில் கற்காம அவன் அதை வந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்யறோம்? அவன் முறையற்ற கல்வியை கண்டான், அவன் போலியானவன்றோம். ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த தகுதியெல்லாம் கிடையாது. இந்த தகுதி யாருமே பார்க்கறதில்லை. இதுவும் என்ன, நம்ம வழிகடுவதற்கு ஒரு காரணம், கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த தீமை நம்ம என்ன செய்யணும்? நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நான் இன்னொன்னையும் சொல்றேன். என்ன, எப்படி மக்கள் மார்க்கத்தினுடைய அந்த கல்வியை அறிந்து கொள்வது என்பதையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மார்க்க கல்வி என்பது எப்படி வரும், அது தொடர்பாக பார்க்கிறோம். நமக்கு முன் சென்ற நல்லோர்கள் சொல்றாங்க, ஃபமன் கான இல்முஹு மின் கிதாபிஹி ஃபகதவு அக்தர் மின் சவாபிஹி. யாருடைய இல்மு கிதாபுகளை கொண்டு இருக்கிறதோ, அதாவது செல்ஃப் ஸ்டடியா இருக்கிறதோ, அவங்க கிட்ட சரியை விட தவறு தான் அதிகமாக நிகழும். அதனால தான் சொல்றாங்க அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னமல் இல்மு பித்தஅல்லும், கல்வி என்பது எப்படி தெரியுமா, மார்க்க கல்வி எப்படி தெரியுமா பெறணும், பிறரிடம் அதை நம்ம பெறணும். கல்வி என்பது ஒரு ஆசிரியர் மூலமாக கட்டுதான் நமக்கு கிடைக்கணும். அப்படிதான் சஹாபாக்கள் கட்டுறாங்க. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. இந்த முஹம்மது என்ன செய்தாங்க? சஹாபாக்களுக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் அவங்க கிட்ட இருந்து கற்றார்கள். ஆக அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆக சஹாபாக்களை மாதிரி நாமளும் என்ன செய்யணும்? இந்த மார்க்கத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் தரணும். ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் நமக்கு எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம். மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மதரசாக்கள் சில கல்வி கூடங்கள் என்ன செய்வாங்க, மார்க்க கல்வியை கற்றுத் தருவாங்க. அங்கே வரக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% யார் தெரியுமா வருவாங்க? வீட்டில் சொல்லி கேட்காதது, அல்லது இந்த உலக கல்வியை சரியாக படிக்காதது, மண்டு முட்டாள்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க? மதரசாவில் போய் சேர்ப்பாங்க. அப்போ மதரசாவுடைய இருக்கக்கூடிய அந்த கல்வி, மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம மக்கள் மத்தியில் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், அதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தராமல் அந்த கல்வியை ஒதுக்கிட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது தொடர்பாக ஒரு ஹதீஸ் பாருங்க, இப்னு மாஜான்ற நூலில் வருது. உஸைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுருசுல் இஸ்லாமு கமா யதுருசு வஷிய ஸௌப் ஹத்தா லா யுத்ரி மா சியாம் வலா ஸலாத்துன் வலா நுஸ்குன் வலா ஸதகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அப்படியே இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? இஸ்லாம் என்பது எப்படின்னு சொன்னா, ஒரு காலத்தில் எப்படி ஆகுன்னு சொன்னா, எப்படி ஒரு ஆடை பயன்படுத்த அதனுடைய கலரு, அதனுடைய நிறம் மங்கி போயிடுமோ, அதை மாதிரி என்ன இஸ்லாம் ஒரு காலத்தில் இதை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். அவர்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மங்கியதாக இருக்கும். எப்படி ஆடை மங்கி விடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படி வருவாங்க ஒரு காலத்துலன்னா, லா யுத்ரா மாசியாம், நோன்புன்னா ஒன்றுமே தெரியாது, வலா சலாத்துன், தொழுகைன்னா அந்த தொழுகையினுடைய சட்டம் என்ன, அது மண்ணும் தெரியாது, வலா நுஸ்குன், அதே மாதிரி குர்பானி என்றால் அதை பற்றியும் ஒன்றும் தெரியாது, வலா சதுகா ஜக்காத் தர்மம் என்ன எதுவுமே தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாம லா இலாஹா கூட விளங்காம தான் என்ன செய்யும்,
ஒரு காலத்தில் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறோம், நமக்கு எத்தனை விஷயங்களை தெரியும், மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயத்தை கூட என்ன தெரியறதில்ல, நம்ம ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலக கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரோம். ஆக எந்த உலக கல்வி நாளைக்கு மறுமையில் நமக்கு இந்த கல்வியாக வரப்போகுது, மார்க்க கல்வி தான் வரப்போகுது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. அல்லாஹ் எந்த ஒரு கல்வி பயனில்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு இதயம் இறையச்சம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு உள்ளம் தேவை அதாவது போதும் என்ற மனம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறதோ, இவை அனைத்தை விட்டு முன்னிட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்போ மார்க்கத்தினுடைய கல்வியை நம்ம அறியறதுலேயும் முக்கியத்துவம் தரணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த மார்க்க கல்வியை அறிந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மார்க்க தொடர்பான அந்த சந்தேகங்களை கேட்கணும், மார்க்க தொடர்பான அந்த விஷயங்களை அவங்களோட தொடர்போடு நம்ம வைத்திருக்கணும் அப்படின்றதையும் நாம் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். ஆக கியாமத்து நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு அடையாளம் ஏற்படும், மக்கள் மத்தியில் மார்க்க கல்வி குறைந்துடும், அறியாமை பரவிடும். ஆக இந்த தீமையான இந்த சம்பவத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த தீமையான இந்த அடையாளத்திலிருந்து நாம் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட மக்களாக சரியான முறையில் கல்வியை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.